தேனி மாவட்டம் போடியில காட்டு மாடுகளின் தொடர் தாக்குதலால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க வனத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. இது குறித்த ஒரு தொகுப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கேரள மாநிலத்தை ஒட்டி இயற்கை எழிலுடன் அமைந்த மாவட்டம் தேனி. ஆண்டு முழுவதும் ரம்யமான குழுகுழு சூழல் இங்கு நிலவுகிறது. போடி அருகே உள்ள வடக்குமலை, அருங்குளம், முட்டுக்காடு உள்ளிட்ட பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளன. இங்கு எலுமிச்சை, மாங்காய், மிளகு உள்ளிட்ட பயிர்கள் சுமார் 4000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ளது. மலையடிவாரத்தில் காட்டு மாடு நடமாட்டம் அதிகம் உள்ளதால் தோட்ட தொழிலாளர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக கூறுகிறார் சக்கரை பாண்டியன். 2-3 தடவை காட்டு மாடு விரட்டி பார்த்துருக்கான். பக்கத்து தோட்டத்துக்காரங்களை வச்சு ஆளுகள் வச்சு விரட்டியிருக்கான். ஆனால் எந்த நேரம் வருதுன்னு சொல்ல முடியாது. இந்த தோட்டத்தில் இருக்கிறதுக்கே நைட்டில் இருக்கிறதுக்கோ பகலில் இருக்கிறதுக்கோ ரொம்ப பயமாக இருக்குங்க. வனப்பகுதியில் வறட்சி நிலவுவதால் காட்டு மாடுகள் தண்ணீர் தேடி தோட்டப்பகுதிக்குள் நுழைவதாகவும் அங்குள்ள பயிர்களை சேதப்படுத்துவதுடன் மனிதர்களையும் தாக்குவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த ஓராண்டில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காட்டு மாடு தாக்கி உயிரிழந்த நிலையில் 80க்கும் மேற்பட்டவர்களை தாக்கியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் விவசாயிகள் அச்சத்துடன் வேலை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் காட்டு மாடு தாக்கி பாதிக்கப்பட்ட இஸ்மாயில். இந்த காட்டு மாடு வந்தவர் ரொம்ப இதாக இருக்குங்க. இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் மாடு முட்டி ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டு வந்தீங்க. ஊசி போட்டு வந்தேன். இதனால ரொம்ப காட்டு மாடு சல்லியும் ஓவராக இருக்குது. இந்த காட்டுக்கு வரவங்களாம் ரொம்ப அச்சரப்பட்டு தான் காட்டுக்கே வராங்க. எந்த டைம் மாடு வருது, எந்த டைம் போகுதுன்னு சொல்ல முடியல. இந்த தண்ணிக்காண்டி கீழே இறங்கி வரதுனால ஆளுங்க காட்டுக்குள்ளே வேலை செய்யறதுனால ஒரு பயத்தோடு தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க. வனவிலங்குகள் தாக்குதல் குறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வனவிலங்குகள் தோட்டப்பகுதிகளுக்கு வராமல் இருக்க வனப்பகுதிக்கும் தோட்டப்பகுதிக்கும் இடையே அகழி அமைக்க வேண்டும் எனவும் வனப்பகுதிக்குள் வனவிலங்குகளுக்கு தண்ணீர் தொட்டி அமைக்க வேண்டும் எனவும் தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தண்ணிக்காண்டி இந்த வனவிலங்கு இங்கே வருது. இந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி எங்களுக்கு 10 அடி அகலத்தில் அகழி மாதிரி அமைச்சு கொடுத்தா இந்த மாடு இறங்காது. காட்டு மாடு தாக்குதலிலிருந்து தோட்ட தொழிலாளர்களை காக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்குமா? வனவிலங்குகள் விளைநிலங்களுக்குள் வராமல் தடுப்பதற்கு வனத்துறை சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வன வளங்களை பெருக்குவதற்கான புதிய திட்டங்களை ஈட்டினால் மட்டுமே வனவிலங்குகள் தாக்குதலிலிருந்து விவசாயிகள் மற்றும் விளைநிலங்களை பாதுகாக்க முடியும். நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் தேனியிலிருந்து சதீஷ்குமார்.